நம்மை நாமே காதலிப்பது எவ்வளவு முக்கியம். நீங்கள் உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உங்களை நீங்களே காதலிப்பது மிகவும் அவசியம். உங்கள் மேல் நீங்கள் அன்பு செலுத்தும் போது உங்க மன அழுத்தம், பதட்டம் நீங்கி மன மகிழ்ச்சி அதிகமாகிறது. எனவே சுய அன்பு எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என அறிந்து கொள்வோம். ஒவ்வொருவருக்கும் சுய மதிப்பு என்பது மிகவும் அவசியம். சுய அன்பு இருந்தால் மட்டுமே உங்க மன ஆரோக்கியம் மேம்படும் என்கிறார்கள் மனநல மருத்துவர்கள். நாம் அழகாக இருக்கிறோம், நம்மால் இதைச் செய்ய முடியும் போன்ற அன்பான வார்த்தைகளை உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்வது மிகவும் அவசியம். இது உங்கள் மீதுள்ள தாழ்வு மனப்பான்மையை உடைத்தறிய உதவுகிறது. ஆனால் பலர் சுய அன்பு என்பதை பெரிதாக மதிப்பதில்லை. நீங்கள் அடுத்தவரை காதலிப்பதற்கு முன்பு உங்களை நீங்களே காதலிப்பது மிகவும் அவசியம். சுய அன்பு மிக்கவர்களை மன அழுத்தம், பதட்டம் மற்றும் மனச்சோர்வு போன்ற பிரச்சினைகள் தொற்றாது. சுய அன்பை மறந்தவர்களுக்கு அவர்கள் மேலே அவர்களுக்கே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருப்பதில்லை. எனவே உங்கள் மேல் ஏன் காதல் கொள்ள வேண்டும் என அறிந்து கொள்ளுங்கள். அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என அறிந்து கொள்வோம். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவதைத் தவிருங்கள். உங்களை ஏன் தேவையின்றி ஒருவருடன் ஒப்பிடுகிறீர்கள் என்று எப்போதாவது யோசித்தீர்களா? இது ஏன் நடக்கிறது என்றால், நீங்கள் உங்களை நேசிக்காத போது உங்களை அறியாமலேயே மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்கிறீர்கள். ஒவ்வொரு நபரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். எனவே உங்களுக்குள்ளும் ஏராளமான திறமை, அழகு பொதிந்து கிடக்கும். அதைக் கண்டறிவது உங்க திறனை மேம்படுத்த உதவி செய்யும். உங்க சுய மரியாதையை குறைப்பது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பித்ததும் மற்றவர்களையும் வெளிப்படையாக நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்க நம்பிக்கையை மேம்படுத்துங்கள். உங்கள் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் எதிலும் நாட்டம் இருக்காது. உங்களால் நீங்கள் வகுத்த இலக்குகளை அடைய முடியாது. உங்கள் மீது நம்பிக்கை இல்லாதது உங்கள் உணர்வுகள், நோக்கங்கள் மற்றும் ஆசைகளை சந்தேகிக்க வைக்கும். உங்க குறைபாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது என்றால் கூட எல்லா குறைபாடுகளையும் ஏற்றுக்கொள்வது நல்லது அல்ல. உங்கள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்கள் சந்தேகம் முற்றுப்புள்ளிக்கு வரும். உங்கள் எதிர்காலம் குறித்த சிறந்த திட்டங்களை வகுப்பீர்கள். அது உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். எனவே உங்கள் மனம் நிம்மதி பெற சுய அன்பை மேம்படுத்துங்கள். உங்கள் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். தோல்வி மற்றும் குழப்பம் இரண்டும் வாழ்க்கையின் ஒரு பகுதிகள் என்று புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நேசிப்பது உங்களிடம் உள்ள சாத்தியக்கூறுகள் மற்றும் உங்கள் பலம் பலவீனம் குறித்து மேலும் விழிப்புடன் இருக்க உதவுகிறது. உங்கள் தோல்விகளை நீங்கள் ஏற்கத் தொடங்கும் போது நீங்கள் உங்களை மன்னிக்கவும் கற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் பிரச்சினைகளை தீர்க்க தீர்வுகளை தேட ஆரம்பிப்பீர்கள். உங்கள் தோல்விகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வது மீண்டும் அந்த செயலை முயற்சி செய்ய ஊக்குவிக்கும். ஆரோக்கியமான உறவுகளை பராமரிக்க உதவி செய்யும். ஒரு நபருக்கு தங்கள் மேல் சுய அன்பு இல்லாதபோது மற்றவர்களையும் அவர்கள் அவமதிக்க நேரிடும். இதனால் உறவில் சிக்கல்கள் ஏற்படும். உங்களை நீங்களே நேசிக்கும்போது மற்றவர்களுடன் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வீர்கள். எனவே மற்றவர்கள் உங்களை நேசிக்க வேண்டும், மதிக்க வேண்டுமென்று நினைத்தால் முதலில் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். நீங்கள் உங்களை நேசிக்கும்போது உங்களை கவனித்துக் கொள்ள ஆரம்பிப்பீர்கள். உங்க மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீர்கள். இதனால் உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படும். ஆரோக்கியமான உணவுகளை எடுப்பது, உங்களை அழகுபடுத்துவது, உங்க எடையை பராமரிப்பது, உடற்பயிற்சி செய்வது, முகத்தில் புன்னகை என்று உங்க அன்றாட வாழ்க்கையை மாற்றி அமைப்பீர்கள். உங்கள் எண்ணங்களும் மாறும், உங்கள் வாழ்க்கையும் வெற்றிகரமாக மாறும்.